வணக்கம். நேத்துல இருந்து யாரு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களோ இல்லையோ, நம்மள மாதிரி சேலரி வாங்குற மக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம். என்ன அப்படின்னு கேட்டா, நேத்து பட்ஜெட்ல திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொண்டு வந்த புது டாக்ஸ் ரிஜைம்ல ரிவைஸ்டு டாக்ஸ் ஸ்லாப்ஸையும் ரேட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 காலம் ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்க போகுது. அப்படி என்ன அவ்வளோ சந்தோஷமான ஒரு அறிவிப்பு அப்படின்னு கேட்டா, எல்லாருக்குமே இந்த நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். 12 லட்சம் வரைக்கும் சேலரி வாங்குறவங்களுக்கு டாக்ஸே கிடையாது, டாக்ஸே கட்ட வேண்டாம். வாவ், கிரேட் அப்படின்ற ஒரு விஷயம்ல நம்ம எல்லாருக்குமே. ஏன்னா போன முறை பட்ஜெட்ல ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்ட மக்கள் யாருன்னா நடுத்தர மக்கள் தான். கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய எந்த டெசிஷனுமே நம்மளை போல மத்திய தர மக்களை தான் கடுமையா பாதிக்கும். அதனாலதான் போன முறை பட்ஜெட் கடுமையான அதிருப்திக்கு உள்ளாச்சு அப்படின்னு சொல்லலாம். இத மத்திய அரசு நல்ல விதமாக உணர்ந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை பண்ணியிருக்காங்க. இந்த அறிவிப்பு ரொம்ப ரொம்ப சந்தோஷமானதாக இருந்தாலும் மத்திய அரசுக்கு இதனால 1 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த மாதிரி வருவாய் இழப்பை எப்படி காம்பன்சேட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஹிண்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த டாக்ஸ் ரிடம்ஷன்னால மக்களுடைய வாங்கு திறன் அதிகமாகும், அதாவது செலவழிக்கக்கூடிய திறன் அதிகமாகும். ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருக்கும், பணப்புழக்கம் இருக்கிறதுனால நிச்சயமா முன்ன மாதிரி, அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லா எதுலையாவது கொண்டு போய் டாக்ஸ்க்காக, அந்த டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்காக எதுலையாவது சேவ் பண்ணணும், ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல போடணும், ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த கட்டாயமும் இல்லாம இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா செலவழிக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பொருட்களை வாங்குவாங்க, நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், சுற்றுலா போவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல மக்கள் பணத்தை செலவழிக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கிடைக்கும். அதன் மூலமாக இது காம்பன்சேட் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதுல இன்னொரு டிராபேக்கும் இருக்கு. என்ன அப்படின்னா, மக்கள் செலவழிக்கிறத நோக்கமா கொண்டு நிறைய செலவழிப்பாங்க, சேமிக்கும் திறன் குறையும். இதனால பின்னாடி இதோட ரெப்பர்கஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இதுல சில டவுட்ஸ் இருக்கு நிறைய பேருக்கு. அந்த டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. புதுசா ஒரு ஸ்லாப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம இப்ப பார்ப்போம். இந்த நியூ ரிஜிம் டாக்ஸ் ஸ்லாப்ல 4 lakhs வரைக்கும் நில் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா 12 lakhs வரைக்கும் 0 டாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இதனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இந்த 4 lakh வரைக்கும் 0 டாக்ஸா, இல்ல அதுக்கு மேல வேற எப்படி அதை கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்ற சில கன்ஃபியூஷன்ஸ் இதுல இருக்கு. அந்த ப்ரப்போஸ்ட் டாக்ஸ் ஸ்லாப்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, 0 to 4 lakhன்றது நில். அதுக்கப்புறமா 4 to 8 lakh 5%, 8 to 12 lakh 10%, 12 to 16 lakhs 15%, 16 to 20 lakhs 20%, 20 to 24 lakhs 25%. லட்சத்துல இருந்து 12 லட்சம் வரைக்கும் வரியே கிடையாதுன்னு சொன்னாங்களே, ஆனா இங்க 5% 10% எல்லா கணக்கும் போட்டிருக்காங்களே அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. சோ 4 lakhs வரைக்கும் ரிபேட் எதுவும் கிடையாது. ரிபேட்ன்றது நம்ம எப்பவுமே கிளைம் பண்ணுவோம் இல்லையா, அதாவது நம்ம டாக்ஸ் கட்டிடுவோம், அதுக்கப்புறமா சர்டன் பெர்சன்டேஜ் நமக்கு கவர்மெண்ட் திருப்பி கொடுக்கும். அது நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஸோ இப்படி கிளைம் பண்ணக்கூடியதுதான் ரிபேட் அப்படின்னு சொல்றோம். இந்த ரிபேட் பெனிஃபிட்ஸ் 12 lakhs வரைக்கும் அப்ளிகபிளா ஆகும். அதாவது 4 லட்சத்துல இருந்து 12 லட்சம் வரைக்கும். ஸோ 4 லட்சம் வரைக்கும் இந்த ரிபேட் பெனிஃபிட்ஸ் கிடையாது. 4 லட்சத்துக்கு அப்புறம் 12 லட்சம் வரைக்கும் ரிபேட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நில் பண்ற மாதிரி, 0 பண்ற மாதிரி இந்த ரிபேட் பெனிஃபிட்ஸையும் புதுசா ஒரு ஸ்லாப் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதையும் கால்குலேட் பண்ணா ஃபைனலா டாக்ஸே எதுவும் கட்ட வேண்டாம், 0 அப்படின்னு வந்துடும். இது 12 lakhs வரைக்கும் தான். இதுவும் சேலரி பீப்புளுக்கு மட்டும்தான். ஆனா ஏதோ ஒரு அசட்ஸ் வச்சிருக்கீங்க, ஏதோ ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க, ஏதாவது ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க, இதுல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கு தனியாக அதுக்கான டாக்ஸை தனியா கால்குலேட் பண்ணுவாங்க. அதுல இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வராது, அதாவது 0 டாக்ஸ் அதுக்கு அப்ளிகபிளா ஆகாது. ஸோ உங்களோட மாச சம்பளத்துக்கு மட்டும்தான் இது பெனிஃபிட்டா இருக்கும். அதே மாதிரி 12 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லாப் படி கால்குலேட் பண்ணுவாங்க.
இப்போ நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதை பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல அதாவது 4 lakhs வரைக்கும் டாக்ஸே கிடையாது. இந்த தேர்ட் காலம்ல நியூ ஸ்லாப் கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் காலம்ல பெனிஃபிட் ஆஃப் ரேட் அந்த ஸ்லாப் என்னன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்லாப்ல இதை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா ஃபோர்த் காலம் வருது இல்லையா, இத தேர்ட் காலம் டு செகண்ட் காலம் மைனஸ் பண்றாங்க. அப்போ 30,000 minus 20,000 எவ்வளவு வருது? 10,000 rupees ரிமைனிங். இதன் மூலம் 10,000 ரூபாய் பெனிஃபிட்டா கிடைக்குது. இப்ப ரிபேட் பெனிஃபிட் அப்படின்றது என்ன? நாம கிளைம் பண்ணக்கூடிய பணம், அது 20,000 ரூபாய். இந்த ரிபேட் பெனிஃபிட்டும் இந்த பெனிஃபிட் ஆஃப் ரேட் இருக்கு இல்லையா 10,000 rupees, இந்த 20,000த்தையும் 10,000த்தையும் கால்குலேட் பண்ணா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் காலம் பாருங்க 30,000 rupees இருக்கு இல்லையா, இந்த 30,000 rupeesம் இதுவும் மேட்ச் ஆயிடும். அப்போ உங்களுக்கு மொத்த பெனிஃபிட் எவ்வளோ? ரிபேட் பெனிஃபிட் 20,000, பெனிஃபிட் ரேட் 10,000, மொத்தம் 30,000 ரூபாய். நீங்க பே பண்ண வேண்டிய டாக்ஸ் 30,000 ரூபாய். ஸோ 30,000 மைனஸ் 30,000 ஜீரோ ஆயிடும். ஸோ நீங்க எந்த டாக்ஸும் பே பண்ண வேண்டாம். இப்போ 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் பேயபிள் அண்டர் நியூ ரிஜைம் 0 அப்படின்னு காமிக்குது. அப்பவே 13 lakhsக்கு போனோம்னா டாக்ஸ் ஆஸ் பர் ப்ரப்போஸ் ரேட் 75,000 இருக்கு இல்லையா, இதுதான் நீங்க பே பண்ணுவீங்க. இப்போ நியூ ஆஸ் பர் த நியூ ரிஜைம் டாக்ஸ் ஆஸ் பர் ப்ரப்போஸ் ரேட்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோ அதை தான் நீங்க பே பண்ணுவீங்களே தவிர டாக்ஸ் ஆஸ் பர் எக்ஸிஸ்டிங் ரேட்ஸ் ஏற்கனவே இருந்ததை பே பண்ண மாட்டீங்க. ஆனா இப்போ இந்த 13 lakhs அண்ட் above salary வாங்குறவங்களால கிளைம் எதுவும் பண்ண முடியாது. ரிபேட் பெனிஃபிட் கிடையாது, அது 0. ஸோ உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்படிதான் இந்த டாக்ஸை கால்குலேட் பண்ணி இப்போ கொண்டு வர போறாங்க. ஸோ நிறைய பேர் பெனிஃபிட் ஆனா நல்ல விஷயம்தான். நன்றி. அடுத்த வீடியோல வேறொரு டாபிக்ல சந்திக்கலாம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி.